ஒரு காட்டில் ஒரு நல்ல மனசு கொண்ட முயலும் மிகவும் சோம்பேறி நரியும் இருந்தார்கள். முயல் எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்து உணவு கிடைத்தால் பறவைகளுக்கும் சிறு விலங்குகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பான். ஒரு நாள் கடுமையாக மழை பெய்தது. சிறு பறவைகளின் குடில்கள் குலுங்கி சிலருக்கு தங்க இடமே இல்லாமல் போனது. அதை பார்த்த முயல் தன் சிறிய குடிலில் இடம் போதாவிட்டாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் போதும் என்று சொல்லி அவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டான். ஆனா நரி பெரிய ஓட்டில் தங்கியிருந்தாலும் எனக்காக நான் தான் முக்கியம், நீங்க போங்க, வேற இடம் பாப்பாங்க என்று யாரையும் உள்ளே விடவில்லை. முழு இரவும் பறவைகளும் மற்ற விலங்குகளும் முயலின் குடிலில் நெருக்கமாக இருந்தாலும் மனசு நிறைந்த மகிழ்ச்சியோடு தூங்கினார்கள். அடுத்த நாள் மழை நின்றதும் காட்டில் வந்த வயதான ஆந்தை எல்லா விலங்குகளையும் பார்த்து, யாருக்கு உதவி செய்தாயோ ஒரு நாள் அந்த உதவி உன்னிடம் திரும்பி வரும் என்று கூறியது. சில மாதங்கள் கழித்து நரி ஒரு வேட்டைக்காரனின் வலையில் அகப்பட்டான். யாரும் அவனை உதவ வரவில்லை. ஆனால் முயல் முந்தைய கெட்ட மனசை நினைக்காமல் தனது நண்பர்களான பறவைகளை அழைத்து அவர்கள் மூக்கால் கயிறுகளை கொத்தி நரியை விடுவித்தார்கள். அப்போதுதான் நரிக்கு தனது தவறு புரிந்தது. அது எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டது. அப்படியே பிறகு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தது. கதையின் நெறி: நம்மிடம் கொஞ்சம்தான் இருந்தாலும் பகிர்ந்தால் அதுவே பெரிய செல்வம். நல்ல மனசு கொண்டு உதவி செய்தால் ஒரு நாள் அந்த நன்மை நமக்கே திரும்பி வரும்.